வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, 7.5 சனி அஷ்டமத்து சனியால் லக்கின யோக தசா பலனற்று போயிடுமா பற்றி பார்க்கலாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ 7.5 சனி நடந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி நடந்தாலும் சரிங்க, சனி பகவானால் கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு வரும்போது அவங்களுக்கு லக்னத்துக்கு யோகர்களுடைய திசை நடந்தாலும் பலனற்று போயிடுமா, அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பிரச்சனைகள், சங்கடங்கள், கஷ்டங்கள்லாம் வந்துடுமா அப்படின்னா அது பலன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ கோச்சாரத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதுல எந்தெந்த விதத்தில் கோச்சாரத்தில் சனி பகவான் பாதிப்பு கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ராசிக்கு பாருங்க, கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வரும்போது அது விரய சனியாகவும், அடுத்தது ராசிக்கு வரும்போது ஜல்ம சனியாகவும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் வரும்போது பாத சனியாகவும், அடுத்தது ராசிக்கு 4ஆம் இடத்தில் வரும்போது அஸ்தம சனியாகவும், அர்த்தாஷ்டம சனியாகவும், அடுத்தது ராசிக்கு 8ஆம் இடத்தில் வரும்போது அஷ்டம சனியாகவும், அடுத்தது ராசிக்கு 7ஆம் இடத்தில் வரும்போது கண்டக சனியாகும். இந்த மாதிரி சனி பகவான் ஒவ்வொரு விதமாக 2.5 வருடம் அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் 7.5 சனி வரும். ஒரு சுற்று 30 வருடம் இல்லைங்களா? சனி பகவான் சுற்றி வரும்போது, ராசியை சுற்றி வரும்போது, இந்த மாதிரி 12 ராசி சுற்றி வரும்போது, இந்த மாதிரி அந்த 30 வருடங்களும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சனி பகவான் கோச்சாரம் மூலியமா அந்த ஜாதகருக்கு ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாதிப்பு கொடுப்பார். அந்த காலகட்டங்களில் லக்ன யோகாதிபதிகளுடைய திசை நடக்கும்போது அந்த திசை பலனற்று போயிடுமா, அந்த சனி பகவானால் பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் உண்டு, ஏற்படுத்தாத அமைப்பும் உண்டு. ஆனால் எதையும் நம்ம நிர்ணயம் பண்ணியும் சொல்ல முடியாது, சரிங்களா? அது கெடுதல் பண்ணிடுமா அப்படின்னா கெடுதல் பண்ணாத அமைப்பும் உண்டு, கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. அதை பற்றி தான் இந்த இதில் விரிவாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லக்ன யோகாதிபதிகளுடைய தசை நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்த உடனே இந்த அஷ்டம சனி, 7.5 சனி, கண்டக சனி இந்த மாதிரி ஏதாவது வருங்காலங்கள் இந்த மாதிரி நடக்குதுன்னா பாதிப்பு கொடுத்துருமானா அது எப்படி நம்ம நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா, இப்போது அந்த சனி பகவான் அந்த லக்னத்துக்கு யார், அதாவது கோச்சாரத்தில் சனி பகவான் பாதிப்பு கொடுக்குறாருல்ல, அந்த சனி பகவான் அந்த லக்னத்துக்கு யார், அடுத்தது திசை நடத்தக்கூடிய கிரகம் இருக்குங்களா, அந்த லக்னத்துக்கு யோகர்களுடைய திசை, அந்த திசாநாதன் சனிக்கு எந்த மாதிரி அமைப்பு, உறவு நிலை, நட்பா, பகையா, அதில் என்ன மாதிரி அமைப்பு உண்டு, என்ன மாதிரி திசைக்கு அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தாலும் அந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவானுக்கு அந்த திசாநாதர்கள் எந்த மாதிரி அமைப்பு, அதையும் நம்ம எடுத்து தான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியுங்க. இப்போ பாருங்க, இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எல்லா லக்னத்துக்குமே அதாவது எல்லா லக்கினம், ராசி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. சில லக்ன ராசிக்காரங்களுக்கு சனி பகவானால் யோகத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது எந்தெந்த லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சனி பகவானுக்கு ரிஷப லக்னம் அல்லது ராசி, அல்லது துலா லக்னம் அல்லது ராசி, அடுத்தது கும்ப லக்னம் அல்லது ராசி, அல்லது மகர லக்னம் அல்லது ராசி, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சனி பகவானால் யோக பலன்கள் தான் கொடுப்பாரே தவிர பாதிப்பு கொடுக்க மாட்டார். அப்படியே பாதிப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த சனி பகவான் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய ஜனன காலங்களில் சனி பகவான் பாதிக்கப்பட்டு இருந்தால் தான் அந்த பாதிப்பு கொடுப்பார். இல்லைன்னா யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த லக்ன ராசியில் பிறந்தவங்களுக்கு, சரிங்களா? சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ யோகர்களுடைய திசை நடக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அஷ்டமத்து சனியோ, 7.5 சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, கண்டக சனி ஏதாவது ஒன்று வரும்போது அவங்களுக்கு அந்த யோகாதிபதிகளுடைய திசை தானே பாதிப்பு தராதா அல்லது பாதிப்பு தந்துருமா அப்படின்னா என்ன மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு அந்த சனி பகவான் நட்பா, பகையா, அதை எடுத்துக்கணுங்க. இப்போ நட்பு அப்படின்னு சொன்னால் நான் இப்படி இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னா, சனிக்கு உண்டான நட்பு கிரகங்கள்லாம் சுக்கிர பகவான், புதன் பகவான் வராங்க இல்லைங்களா? அதே போல் சம கிரகமாக குரு பகவானையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் எடுக்கலாம். பகை கிரகங்கள் அப்படிங்கிறதுல செவ்வாய், சூரியன், சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் பகை கிரகமாக வந்துடும். இந்த மாதிரி அமைப்பு நம்ம தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு லக்ன சுபராக சூரியனோ, செவ்வாயோ, சந்திரனோ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த திசை நடக்குதுன்னா அந்த திசை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு சனி பகவான் கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவானால் பிரச்சனை வருது அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி அஸ்தம சனி, கண்டக சனி, 7.5 சனி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அப்போ அந்த சனி பகவான் அந்த லக்னத்துக்கு யார், அந்த லக்னத்துக்கு யார்
சம கிரகமா, நட்பு கிரகமா, பகை கிரகமா, அது நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்து நான் தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் அவர் யார் அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி அமைப்பில் எடுத்து பார்க்கும்போது அந்த பாதிப்பு இருக்குமா இருக்காதான் நம்ம நிர்ணயம் பண்ணிடலாங்க. இப்போ சனி பகவானுக்கும் தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் நட்பு கிரகமாகவும் லக்கணத்துக்கும் நட்பு கிரகமாக அந்த சனி பகவான் இருக்கும்போது கோச்சாரத்தில் மூலயமா வரக்கூடிய பிரச்சனை பாதிப்பு கொஞ்சம் சற்று குறைவாக தான் இருக்கும். அதிகமாக பாதிப்பு இருக்காது. ஒருவேளை முதல் 7.5 சனி, முதல் அஷ்டமத்த சனி, இந்த மாதிரி முதல்ல ஏற்படுது இல்லைங்களா, அது மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா முன் ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய கர்மாவும் கழிக்கணும் இல்லைங்களா, அதுக்குண்டான பலனை தரணும். அப்படிங்கிறனால அதுக்குண்டான பாதிப்பு சிலவற்றை இருக்கும், ரொம்ப கைமீறி போகாது. சரிங்களா. அதுவே அந்த லக்னத்துக்கும் பகை கிரகமாக சனி பகவான் தசா நடத்தக்கூடிய யோகராக இருந்தாலும், இந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தாலும், அந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவானுக்கும் அந்த பகை கிரகமாக தசாநாதன் வரும்போது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அப்போ 7.5 சனி அஷ்டம சனி நடக்குது அப்படின்னா அப்போ தசை பலனற்று போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு. அதுவே ஒரு சிலருக்கு பாருங்க 7.5 சனி காலகட்டங்களில் கோடீஸ்வர ஆனவங்களும் இருக்காங்க. நல்ல வசதி வாய்ப்பு கூடுதலாக அவங்களுக்கு கொடுத்துருக்கு. 7.5 சனியில தான் வசதி வாய்ப்பெல்லாம் ஒரு சிலர் அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னா அந்த லக்னத்துக்கும் அந்த சனி பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் நட்பாகவோ பகையாகவும் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லக்னம் பகையாக ராசி நட்பாக அது எப்படி இருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன். இதை சொல்லிட்டு அதை சொல்லிடுறேன். சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா இது லக்னம் நட்பு கிரகமாக அந்த சனி பகவானுக்கு ராசி பகையாக வரும்போது அது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது பாதியான பலன் அமைப்பு கொடுத்துரும். அதாவது ராசிக்கு உண்டான பலனையும் லக்னத்துக்கு உண்டான பலனையும் சமமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது ராசி இந்த சனி பகவானுக்கு நட்பாக வரும்போது அதுக்குண்டான பலன்கள் கொடுக்கும். சரிங்களா. அந்த கிரகங்கள் தன்மைகள் மாறிக்கிட்டே இருக்குங்க. இதை நாம் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா இப்போ தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் லக்னத்துக்கும் எந்த நிலை உறவு நிலை என்ன, அதுக்கு அடுத்தது கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவானுக்கும் தசாநாதனுக்கும் லக்னத்துக்கும் உறவு நிலையெல்லாம் என்ன அப்படின்னு நிர்ணயம் பண்ணி அவங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் எந்த நிலையில இருக்காரு, நல்ல அமைப்புல இருக்காரா, லக்னத்துக்கு மறையாம இருக்காரா, லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் சுபர்குழி சம்பந்தம் பெற்றிருக்கா, நல்ல அமைப்புல இருக்கா, இதையும் நம்ம சேர்த்து நிர்ணயம் பண்ணி தான் அந்த திசா காலங்கள்ல அந்த காலகட்டங்கள்ல கோச்சாரத்தில் வரக்கூடிய பாதிப்புகள் கூடுதலாக இருக்குமா குறைவாக இருக்குமா அதுக்குண்டான பலன். அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு அந்த லக்னத்துக்கு எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இப்போ 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரா, 9ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரா, அல்லது 4ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரா, இந்த மாதிரி அமைப்புல இருந்து அல்லது லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரா, இது எல்லாமே நம்ம எடுத்து நிர்ணயம் பண்ணணும். இப்போ 7.5 சனி நடக்குது அப்படின்னா இப்போ லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு, லக்னமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய திசை நட்பு திசையாக இருந்து கோச்சாரத்தில் சனி பகவானும் நட்பு கிரகமாக இருந்தாலும் இப்போ லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு, இப்போ லக்னம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த காலகட்டங்களில் அந்த என்ன மாதிரி பலன் கொடுக்கும், அந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரி பலன் கொடுப்பார் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருக்கும், உடம்பு சரியில்லாமல் போகும். ஒருவேளை ஊருக்குள்ள மதிப்பு மரியாதை இப்படிப்பட்டவர் நல்ல மதிப்பு மரியாதை இருந்தவர் மதிப்பு மரியாதை குறையும். குடும்பத்திலும் கொஞ்சம் சங்கடங்கள் மனசங்கடங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும். அதுவே 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 4ஆம் இடம் வீடு மனை தாயாரை குறிக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறதுனால அதுக்குண்டான பலன் தாய்க்கும் ஜாதகருக்கும் பாதிப்பு கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும், சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதாவது சுகஸ்தானம் அப்படிங்கிறனால உடல் ஆரோக்கியமும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும். அந்த கிரகங்களையும் நம்ம எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணி தாங்க பார்க்கணும். இப்போ 7.5 சனி நடக்குது, லக்னத்துக்கும் சுபர் யோகராக திசை நடந்துட்டு இருந்தாலும் ஏதாவது கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா சனி பகவான் முதல்ல அங்கதான் போய் கை வைப்பார். அதுல இருந்து தான் பிரச்சனையை அந்த ஜாதகருக்கு வெளிப்படுத்துவார். இது மாதிரி தான் பிரச்சனை கொடுப்பார். நம்ம இந்த மாதிரி 7.5 சனி நடக்குது, அஸ்தமத்த சனி நடக்குது, கண்டக சனி நடக்குதுன்னா உடனே அந்த ஜாதகத்துக்கு உண்டான நிர்ணயம் என்ன பண்ணோம்னா எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பாவத்துக்கு உண்டான பலன் தான் அந்த ஜாதகருக்கு கொடுப்பாரு. இப்ப 2ஆம் இடம்னா குடும்பஸ்தானத்துல பிரச்சனை கொடுப்பாரு, தொழில் ஸ்தானம்னா தொழிலுக்கு உண்டான பிரச்சனை, 6ஆம் இடம்னா உத்தியோகஸ்தானம் அதில் அந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு உண்டான அமைப்பு அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே கலந்து தான் தரணுங்க. இப்போ அந்த திசா யோகமாக தானே இருக்கு, எதுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனை தருது அப்படின்னா அப்போ அதை நான் விரிவாக சொல்லிடுறேன். இப்போ யோகருடைய திசை நடந்துட்டு இருக்கு, 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. யோகருடைய திசையில 7.5 சனி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்போ அந்த ஆதிபத்தியம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, அந்த ஆதிபத்தியம் என்ன கிரகமோ அந்த பாதிக்கப்பட்ட கிரகத்தோடைய புக்தி வருதுன்னு பாருங்க.
அந்த புத்தி காலங்கள் அதோடைய பிரச்சனை அப்படியே வெளிப்படுத்தி காட்டும். அது அப்படி தான் ஜாயிண்ட் ஆகி அந்த ஒன்றுக்கு ஒன்று சங்கிலி போல் ஜாயிண்ட் ஆகி தான் அந்த பிரச்சனையை அந்த ஜாதகர் அந்த காலகட்டங்களில் கொடுத்தே தான் தீரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில். அதுக்கடுத்து அந்த புக்தி கடந்து வந்ததுக்கப்புறம் அந்த யோகருடைய திசை அப்படிங்கிறதுனால அந்த யோகர் அந்த லக்னத்துக்கு யோகர், அடுத்தது இந்த சனிக்கும் நட்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும்போது அந்த பாதிக்கப்பட்ட புக்தி காலங்களை அதோட பாதிப்பு அந்த காட்டிட்டு அது வெளியே போனது அதுக்கடுத்த வர புத்தியில் அந்த யோக பலன்களை அது கொஞ்சம் காட்டக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இது மாதிரி தான் நம்ம பலனை பிரித்து வந்து பலனை எடுக்க முடியுமே தவிர டக்குன்னு எடுக்க முடியாதுங்க. சரிங்களா? ஒரு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு, அந்த காலகட்டம் யோகருடைய திசை நடக்குதுன்னா அப்போ வரக்கூடிய புக்திகள் எல்லாம் சேர்த்து எடுத்து நம்ம பிரித்து பார்த்தா அதில் எதில் பிரச்சனை கொடுக்கும், எதில் பாதிப்பு கொடுக்கும், அந்த காலகட்டங்களில் அந்த ஜாதகருக்கு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டு, அதாவது அதுக்குண்டான பிரச்சனை, அதோட வைத்திய செலவு எதுக்கு செய்யணுமோ அது தந்துட்டு தான் அது போகும். சரிங்களா? இப்படி தான் நம்ம நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியும். சரிங்களா? இதை நான் பேசுனது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் நான் என்ன காரணத்துக்கு சொன்னேன்னா, ஒரு லக்னாதிபதி வந்து யோகருடைய திசை நடக்கும் காலகட்டங்களில் அந்த லக்னம் எந்த அமைப்பில் இருக்கு, அந்த ஒவ்வொரு பாவத்துக்கு உண்டான பலன் அந்த திசா காலங்களில் அந்த ஜாதகர் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரியே கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான் அந்த லக்னத்துக்கு சுபர் யோகராக இருந்தாலும் திசாநாதனுக்கு சுபர் யோகராக இருந்தாலும் அது வந்து 7.5 சனி காலகட்டங்களோ அஸ்தம சனியோ கண்டக சனியோ அந்த காலகட்டங்கள் எப்போ பிரச்சனை தருவாரு, எப்படி பாதிப்பு கொடுப்பாரு, யோகரா திசை நடந்தாலும் செயல் இழந்து போயிடுமா அல்லது பலன் கூடுதலாக கொடுக்குமா, 7.5 சனியில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, அது எப்படி நம்ம பிரித்து எடுத்து நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவில் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி கூட கேளுங்க, அப்போ தான் புரியும். சரிங்களா? ஏன்னா 7.5 சனியும் நான் எடுத்து, அதாவது சனி பகவான் கோச்சாரத்தின் மூலயமா தரக்கூடிய பிரச்சனைகள் எப்போ எப்படி தருவார், என்னென்ன அமைப்பில் தருவார், அடுத்தது திசாநாதன் எப்படி இருக்கும், லக்னம், அதெல்லாம் சேர்த்து நம்ம நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் வந்து இப்படி சொன்னேன். இது வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும், பொறுமையாக கேட்டால் புரியும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.